வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஃபிஷ் கிரில் யூஸிங் வித்தவுட் அவன். ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட ஃபிஷ் கிரில் அவனை வச்சு செய்யும்போது அவன் இல்லாமல் செய்யுங்க, அதுபோல் செஞ்சு எங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுங்கன்னு கேட்டிருந்தீங்க. அந்த நேயர்களுக்காக வேண்டி அவன் யூஸ் பண்ணாமல் ஃபிஷ் கிரில் வீட்டில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸை வச்சுட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி மீன் ஒரு மீடியம் சைஸ் போல் மீன் எடுத்திருக்கேன். இந்த மீன் ஊடான் அப்படின்னு சொல்லக்கூடிய மீன் இந்த மீன். ஸோ இதனுடைய ஒரு சைஸுடைய கிராம் கணக்கில் சொல்லணும்னா 150 கிராம் போல் ஒரு மீன் சைஸ் கிடைக்கும். இதே சைஸ் நீங்களும் ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க. மீன் எடுத்துகிட்டு ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த 150 கிராம்ஸ் போல் இருக்கக்கூடிய ஊடா மீனை 3 எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது 3/4 டீஸ்பூன் போல் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா 1 டீஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கலாம். காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் நான் 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். ஹோல் ஸ்பைசஸ் பவுடர் நான் 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். கிரில் மசாலா அப்படி இல்லைன்னா தந்தூர் மசாலா, இது ரெண்டுத்துல எது கிடைச்சாலும் ஓகே. 1.5 டீஸ்பூன் போல் எடுத்துக்கலாம். லெமன் நம்ம பாதி லெமன் போல் ஸ்க்வீஸ் பண்ணி விட போகிறோம். உப்பு தேவைக்கேற்ப, எண்ணெய் தேவைக்கேற்ப. இந்த இன்க்ரீடியன்ஸை வச்சுட்டு அவன் யூஸ் பண்ணாமல் ஃபிஷ் கிரில் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ நம்ம ஃபிஷ்ஷை மேரினேட் பண்ண போகிறோம். நான் இன்றைக்கி ஒரு சின்ன பிளேட் பவுல் டைப் எடுத்திருக்கேன். இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற தந்தூர் மசாலா இல்லைன்னா கிரில் மசாலா ரெண்டுமே சூப்பர் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது, ஆட் பண்ணிக்கலாம். ஹோல் ஸ்பைசஸ் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆஸ் பர் ரிக்வயர்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்து வச்சிருக்கிற இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிடலாம். கொஞ்சமாக கிரவுண்ட்நட் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். எடுத்து வச்ச எல்லா இன்க்ரீடியன்ஸும் நம்ம ஆட் பண்ணிட்டோம் எக்ஸப்ட் லெமன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம லெமனை ஸ்க்வீஸ் பண்ணி விடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ நம்ம எடுத்த லெமனில் பாதி லெமன் நம்ம ஸ்க்வீஸ் பண்ணி விட்டுடலாம். லெமனை ஸ்க்வீஸ் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ நான் இன்றைக்கி புளிப்புக்காக தான் லெமன் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் புளிச்ச தயிர் போல் 1 டீஸ்பூன் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எது வேணாலும் ஆட் பண்ணலாம். ஆனால் ரெண்டுமே விடக்கூடாது, ஏதாச்சும் ஒன்று தான் நம்ம ஆட் பண்ணணும். ஸோ பாருங்கள், ஒரு பேஸ்ட் போல் ஒரு பதத்துக்கு நம்ம ரெடி பண்ணி எடுத்துட்டோம். இது நம்மளுக்கு ஃபிஷ்ஷு மேலே அப்ளை பண்ணுற கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ நம்ம ஒவ்வொரு ஃபிஷ்ஷாக எடுத்து நம்ம அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம், மேரினேட் பண்ண இந்த பேஸ்ட்டை. ஸோ ஒரு மீன் எடுத்திருக்கேன். பாருங்கள், சென்டரில் இந்த டெப்த் வரைக்கும் நான் ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன். அதே போல் பேக்வேர்டில் 2 ஸ்லைசஸ் இந்த டெப்த் வரைக்கும் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம எடுத்த இந்த மசாலாவை நம்ம மீனில் நல்லா மேரினேட் பண்ணலாம். ஸோ அப்ளை பண்ணால் மீனில் நம்மளுக்கு அப்ளை ஆகணும். இதெல்லாம் இதனுடைய கன்சிஸ்டன்சி. ஸோ பாருங்கள், எடுத்து நான் அப்ளை பண்ணுறேன், மீனில் அப்ளை ஆகுது நம்மளுக்கு. இதே போல் நம்ம ஃப்ரண்ட் வேர்ட் ஆக்சுவலி பேக்வேர்ட் ரெண்டுத்துலையுமே நம்ம ஈவனாக நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், மீனில் நல்லா அப்ளை பண்ணியாச்சு. இதே போல் நம்ம ரிமைனிங் இருக்கிற ஃபிஷ்ஷையும் அப்ளை பண்ணி மேரினேட் பண்ணுறதுக்காக வச்சிடலாம். ஸோ பாருங்கள், 3 மீனுமே மேரினேட் பண்ணியாச்சு. இப்போ மீன் நம்மளுக்கு ரெஸ்ட் கொடுக்கணும். நான் இன்றைக்கி 1 hour போல் மீனை மேரினேஷனில் வைக்க போகிறேன். ஏன்னா அப்போ தான் நம்மளை அப்ளை பண்ண இந்த மசாலாவுடைய கலவை இந்த டெப்த் வரைக்கும் மீனுக்கு நல்ல ஒரு ஜூஸி ப்ளஸ் நல்ல ஒரு எசன்ஸ் அரோமாவோடு நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ 1 hour கழித்து இதை எடுத்து நம்ம டோஸ்டிங் பேன்லையும் இல்லை கிரில் பேன்லேயும் போட்டு நம்ம கிரில் பண்ணி எடுக்கலாம். பாருங்கள், கிரில் பேன் எடுத்து வச்சுருக்கேன். இதுதான் நம்மளுக்கு கிரில் பேன், உங்களுக்கு தெரியும். இது போல் நம்மளுக்கு வரியாக இருக்குது பாருங்கள், இதுதான் நம்மளுக்கு கிரில் பேன் சொல்லுவாங்க. இது போல் கிரில் பேன்லேயும் நம்ம இந்த மீனை செய்யலாம். இல்லைன்னா கிரில் ரேக்குன்னு சொல்லி கிடைக்கும், அதை வச்சுட்டு நம்ம அடுப்பில் வச்சு நம்ம மீனை சுடலாம். நான் இன்றைக்கி கிரில் பேனில் செய்ய போகிறேன். உங்கள்கிட்ட ஃபுல்காக செய்கிற அது இருந்திருந்தால் கூட நீங்கள் வச்சு செய்யலாம், அடுப்பில் கலக்கலாக இருக்கும். இப்போ கிரில் பேனை மிதமான தீயில் வச்சுருக்கேன். இதில் நம்ம எடுத்த ஆயிலை நம்ம ஊற்றிக்கலாம். ரொம்ப அப்ளை பண்ண தேவையில்ல, கொஞ்சமாக ஆயில் இருந்தால் போகிறோம். ஏன்னா ஜஸ்ட் கிரில் தான் பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப ஆயில் நம்ம விட தேவையில்லை.
பேன் ஃபுல்லாக ஆயில் அப்ளை பண்ணியாச்சு. ஆயில் வந்து ஒரு மிதமான சூடுக்கு வரட்டும். அப்புறமா நம்ம மேரினேட் பண்ண மீன்ஸை வந்து நம்ம போட்டு க்ரில் பண்ணி எடுக்கலாம். ஸோ பேன் வந்து நம்மளுக்கு நல்லா ஹீட் ஆகிடுச்சு ஆயில் சேர்த்துருக்கு அப்புறமா. இப்போ நம்ம மேரினேட் பண்ண ஃபிஷ்ஷை வந்து 1 by 1 நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். நான் வந்து நல்லா 1 மணி நேரம் போல் க்ரில் பண்ணுற ஃபிஷ்ஷை வந்து மேரினேட் பண்ணியிருக்கேன். ஸோ கொஞ்சம் ஸ்பேஸ் வச்சு நம்ம ஃபிஷ்ஷை அப்ளை பண்ணியாச்சு. இது வந்து நம்மளுக்கு ஒரு சைடு வந்து 3 மினிட்ஸ் போல் ஹை ஃப்ளேமில் க்ரில் ஆகட்டும். அதுக்கப்புறமா மிதமான தீயில் திருப்பி விட்டு 3 நிமிஷம் போல் நம்ம க்ரில் பண்ணி எடுக்கலாம். ஹை ஃப்ளேமில் 3 நிமிஷம் போல் இருந்துடுச்சு. இப்போ நம்ம ஃபிஷ்ஷை வந்து திருப்பி போடலாம். ஸோ பாருங்கள், இந்த சைடு வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக க்ரில் ஆகிடுச்சு. இப்போ மிதமான தீயில் 3 நிமிஷம் போல் வச்சுக்கலாம். நம்மளுக்கு ஃபிஷ் வந்து கம்ப்ளீட்டாக க்ரில் ஆகிடும். ஃபிஷ்ஷை திருப்பிட்டு ஆயிலை வந்து இது போல் நம்ம நல்லா க்ரீஸ் பண்ணி விட்டோம்னா அடியிலலாம் நல்லா வெந்து வரும். மூணு நிமிஷம் போல் இருக்கட்டும். மிதமான தீயில் 3 நிமிஷம் போல் இருந்தது. ஸோ பாருங்கள், நம்மளுக்கு மீன் வந்து நல்லாவே வெந்துட்டுருக்கோம். நம்ம கல்லை வந்து ஆஃப் பண்ணிடலாம் இந்த டோஸ்டர் பேனை. ஸோ பாருங்கள், 2 பக்கமும் நம்மளுக்கு கலர் வந்துடுச்சு. இதுக்கு மேலே விட்டால் மீன் வந்து நம்மளுக்கு புந்துடும். மேக்ஸிமம் 6 மினிட்ஸ். ஹை ஃப்ளேமில் ஒரு பக்கம் 3 மினிட்ஸ் வைக்கிறோம், லோ ஃப்ளேமில் இன்னொரு பக்கம் 3 மினிட்ஸ் போல் வைக்கிறோம். மீன் வந்து நல்லா கலக்கலாக க்ரில் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இந்த அடுப்பை அணைச்சிடலாம். பாருங்கள், ரொம்ப கலக்கலான ஃபிஷ் க்ரில் வித்தவுட் யூஸிங் அவன் எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காமிச்சிருக்கேன். மறக்காமல் இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வேறு ஏதாச்சும் ரெசிபிஸ் வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கட்டாயமாக உங்களுக்காக வேண்டி போஸ்ட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.